நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் ஆடித்துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். தற்போதைய கள நிலவரம் எப்படி இருக்கு, யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயருமா, தாவேக்கா எந்த அளவுக்கு தாக்கத்தை அந்த பகுதிகளில் ஏற்படுத்துகிறது, இளைஞர்கள் வாக்களிப்பது யாருக்கு, அவங்க மாற்றத்தை விரும்புகிறாங்களா, பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, திமுகவுடைய திட்டங்களை அவங்க எப்படி பார்க்குறாங்க, மத்திய அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத குறித்தெல்லாம் கலாய்வு செய்திருக்கோம். அதன் அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகளை தான் உங்கள் முன் வைத்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை எடுத்திருக்கோம். இங்கே வந்து மொத்த வாக்காளர்கள் 2,23,000 பேர், ஆண் வாக்காளர்கள் 1,09,000 பேர், பெண் வாக்காளர்கள் 1,13,000 பேர் இருக்காங்க. கடந்த 2021 திமுகவின் முத்து ராஜா ஒரு கார்த்திக் தொண்டைமானை எதிர்த்து வெற்றி பெற்று 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. 2014 பெரியண்ணன் அரசு அவரும் திமுக கார்த்திக் தொண்டைமானை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்காரு. தற்போது திமுக சார்பிலே முத்துராஜா என்பவரும் இந்த தொகுதியை வந்து அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. என் ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு போட்டி போடுறாரு. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எழிலரசி, தாவேக கட்சியின் சார்பாக KM ஷெரீப் போட்டி போடுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். தற்போது களம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட செந்தில்குமார் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். வணக்கம். இந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதிகளில் கள ஆய்வு செஞ்சீங்க? புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாநகராட்சி பகுதி. ஸோ மாநகராட்சி உள்ளடக்கிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அதில் வந்து முக்கியமாக நம்ம புதுக்கோட்டையுடைய மாநகராட்சி பகுதிகளில் கல்யாணராமபுரம், நிஜாம் காலனி, ராஜகோபாலபுரம், அடப்பம் வயல் போன்ற பகுதிகளில் போயிருந்தோம். அதை தாண்டி கவிநாடு, முள்ளூர் அப்படிங்கக்கூடிய டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் போயிருந்தோம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பஞ்சாயத்து வெளியேறக்கூடிய கிராமங்கள்லையும் போயிருந்தோம். வெள்ளாள விடுதியாக இருக்கட்டும், செம்பட்டி விடுதியாக இருக்கட்டும், வாகவாசல், பெருங்கல்லூர், திருக்கட்டளை, திருமய ரோடு, சித்தனவாசல், அந்த மாதிரி முக்கியமான பகுதிகளில் நம்ம போய் நிலவரம் எப்படி இருக்குன்னு நம்ம கள ஆய்வு செஞ்சிருந்தோம். நீங்கள் மாநகராட்சி பகுதி மட்டும் இல்லாமல் உள்ள வெளியில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகள், பஞ்சாயத்து அந்த பகுதியிலையும் கூட கள ஆய்வு செஞ்சுருக்கீங்க. இங்கே எந்த சமூகம் அதிகமாக இருக்கிறாங்க, எந்தெந்த பகுதியில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கணிசமான அளவில் அகமுடியார்கள் இங்கே 25% வரைக்கும் இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தபடியாக பிள்ளை அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 25% நகரில் இருக்கிறத பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து ஷெட்யூல் காஸ்ட் சொல்லக்கூடிய பட்டியலின மக்களும் 15% இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மற்ற சமூகங்கள் கிட்டத்தட்ட மைனாரிட்டியும் சில பேர் இருக்கிறாங்க. அது எல்லாம் கலந்து மற்ற சமுதாயமும் இருக்கிறாங்க. இதை தவிர வந்து நமக்கு கல்யாணராமபுரம் பகுதிகளில் இசைவாளர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கிறாங்க. முத்திரையர் வந்து கிட்டத்தட்ட 50% பேர் கிட்ட முத்திரையர் இருக்கிறாங்க. சௌராஷ்டிரா மக்களும் அந்த கல்யாணராமபுரம் பகுதிகளில் இருக்கிறாங்க. கல்லர்களும் கலந்து இருக்கிறாங்க பார்க்க முடியுது. நிசாம் காலனிங்கிற அப்படி குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து கிட்டத்தட்ட 10% மக்கள் அங்கே இருக்கிறாங்க. இதை தவிர வந்து அதிகமாக வந்து சௌராஷ்டிரா மற்ற சமுதாயத்தை சேர்ந்த ஷெட்யூல் காஸ்ட், முக்குலத்தோரும் கலந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதை தவிர அடப்ப வயல், கவிநாடு, முள்ளூர் போன்ற பகுதிகளை முத்திரையர் கிட்டத்தட்ட 30% வரைக்கும், ஆவரேஜா 25% வரைக்கும் அங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கட்டளை, சித்தனவாசல், செம்மட்டி விடுதி போன்ற பகுதிகளையும் கிட்டத்தட்ட 30% அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் பார்த்தோம்க்கு வால் போன்ற பகுதிகளில், வெள்ளாள விடுதி போன்ற பகுதியில் முக்குலத்தோர், அகமுடையர் இவங்களோட வாக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்ல போனா திருவரங்குளம் பார்டர்ல யாதவர்கள், இதை தாண்டி இருக்கக்கூடிய யாதவர் சமுதாயம், செட்டியார் சமுதாயம், இஸ்லாமியர்களும் கலந்து இருக்கிறத பார்க்க முடியுது. திருமய ரோட்ல பார்த்தீங்கன்னா நாடார்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியா அது. இது வந்து கலப்பினம் வந்து ஷெட்யூல் காஸ்ட் மக்களும் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதை தவிர மற்ற ஜாதிகள் பார்த்தோம்னா நமக்கு முள்ளூர் போன்ற பகுதிகளில் உடையார் இருக்கிறாங்க. செம்பட்டி விடுதி பகுதியில கல்லர்களும் கலந்து இருக்கிறத பார்க்க முடியுது. செம்பட்டி விடுதிலையும் வந்து உடையார்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. பெருங்கலூர் பகுதியில உடையார்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. மற்றும் பகுதியில இஸ்லாமியர்கள் கொஞ்சம், பெருங்கலூர் பகுதியில் இஸ்லாமியர் இருக்கிறத பார்க்க முடியும். இங்க கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, எந்த பகுதியில் இருக்காங்க?
கிறிஸ்தவர்கள்னு ஒட்டுமொத்தமா பார்க்கவும் பெரிய அளவு இல்லை. ஆனாலும் குறிப்பிட்ட வகையில் சொல்ல போனால் வாகவாசல் பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 3% மக்கள் கிறிஸ்தவர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது ம். மைனாரிட்டின்னு சொல்லும்போது வந்து அதிகமாக முஸ்லிம்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த முஸ்லிம்ஸ். வாகவாசலை தாண்டி அடப்பம் வயல் பகுதியில் கிட்டத்தட்ட 2% கிறிஸ்தவர்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீங்க சொன்னீங்கன்னா பெரும்பாலான சமூகங்கள் இங்க சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. அகமுடையார்கள் இருக்காங்க, பிள்ளைமார்கள் இருக்காங்க, ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்க, இசைவேளாளர்கள் இருக்காங்க, உடையார்கள் இருக்கிறாங்க. பல கிராமங்கள்ல நல்ல அளவுல முத்திரையர்கள் இருக்கிறாங்க. திருமயம் போன்ற பகுதியில் நாடார் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நிசாம் காலனி போன்ற பகுதியில் இஸ்லாமியர்களும் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இவர்களெல்லாம் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இத்தனை நாள் இருந்திருக்காங்க? குறிப்பா சொல்லணும்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டாப் 3 அப்படின்னு பார்த்தோம். முதல் அகமுடையர்கள் மற்றும் இந்த பட்டியலிட மக்கள், இந்த 3 சமுதாய மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. மற்ற சமுதாய மக்கள் கணிசமான அளவில் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இங்க நகர் பகுதியில பார்த்தோம்னா முத்திரைகளும் அகமுடையர்களும் ஓரளவுக்கு இருக்கிறாங்க. சில பகுதிகளில் பிள்ளை அப்படின்றவங்களும் சேர்ந்து இருக்க பார்க்க முடியுது. இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட முத்திரையர் வாக்கள் வந்து முன்னாடிலாம் வந்து முத்துராஜா அப்படின்றவர் இருந்திருக்கிறாங்க இந்த டிஎம்கேல இருந்து. இவங்களோட வாக்கு கணிசமான அளவில் அவங்களுக்கும் போறத நம்ம பார்க்க முடிஞ்சது. அது தவிர வந்து பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கும் சில பேர் வந்து அவங்க வாக்கு செலுத்த பார்க்க முடியுது. நகர்ல ஓரளவுக்கு கிட்டத்தட்ட கணிசமான அளவுல இஸ்லாமியர்கள் இருக்கிறனால அவங்களோட வாக்கும் திமுக பக்கம் போறது பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு இது ஒரு ஏடிஎம்கே தொகுதியா தான் இருந்திருக்குது. ஸோ அப்போலாம் வந்து மெஜாரிட்டியான முத்திரையர் வாக்கா இருக்கட்டும், முக்குளத்தோர் வாக்கா இருக்கட்டும், இந்த வாக்கு எல்லாமே ஏடிஎம்கே பக்கம் இருந்தது. அடுத்து காலம் மாற 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 கடந்த முறை வந்து இந்த வாக்கெல்லாம் டிஎம்கே பக்கம் கணிசமான அளவுல மாறுறத நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு. கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய மற்ற சமூகமா இருக்கக்கூடிய முக்குளத்தோரா இருக்கட்டும், முத்திரையரா இருக்கட்டும், கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த பாரம்பரியமா இருக்கக்கூடிய அதிமுகவுக்கான வாக்கு வங்கிங்கிறது இன்னும் அப்படியே இருக்குது. இன்னும் சொல்ல போனா இப்ப பாஜக வந்து வளர்ந்து வரக்கூடிய கட்சியா இருக்கனால கிராமப்புறங்கள்ல மத்திய அரசினுடைய திட்டங்கள், முக்கியமா விவசாயம் சார்ந்த திட்டங்கள் நிறைய போயிருக்கனால இப்போ பாஜகவான ஒரு ஆதரவும் பெருகி வர்றதை பார்க்க முடியுது. அதனால கிராமப்புற பகுதிகளில் அதிமுக வாக்கு வந்து சற்று அதிகமாகவே இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நகரப்பகுதிகளில் இப்போ திமுகவுக்கு பெரிய அளவில் ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைய வாக்காளர்கள் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு இருப்பாங்க, எத்தனை சதவீதம்? அதில் தாவேகா நாம் தமிழர் கட்சியுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது? சென்ற முறை 6% இங்கே வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி. இங்கே பொறுத்த வரைக்கும் கணிசமான அளவில் நகராக இருக்கட்டும், கிராமப்புற பகுதியாக இருக்கட்டும், இங்கே ஓரளவுக்கு நல்ல அதிகமான அளவுலேயே வந்து கிட்டத்தட்ட 6-10% மக்கள் வந்து இளைஞர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது, கூடவே இருக்க பார்க்க முடியுது. இது எல்லாமே வந்துட்டு இங்கே ஒரு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு இளைஞர்கள் வந்து போகிறத சப்போர்ட் பண்ணுறதை பார்க்க முடியும். குறிப்பாக இப்போ முதல் தலை வாக்காளர்கள் எல்லாமே, முதல் தலைமுறை வாக்காளர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து விஜய்க்கு வாக்களிக்கிறத பார்க்க முடியுது. ஆனா நகர்பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அந்தந்த சமுதாயத்துக்கு கூட இணைஞ்சு பயணிக்கிறதுனால அவங்க திமுக, அதிமுக போன்ற பல்வேறு கட்சிகள்ல அவங்க பயணிக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா இப்ப வளர்ந்து வர கட்சியா இருக்கக்கூடிய பாஜக கூட இப்ப அண்ணாமலையோட பிரச்சாரத்தினால நிறைய இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு புதுக்கோட்டை நகர்லயும் கூட அவருக்கான சப்போர்ட் இன்னும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கிராம பகுதிகளில் அந்தந்த சமுதாய அமைப்புகளோட சேர்ந்து அந்த சமுதாய அமைப்புகள் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த வாக்குகள் போறதை பார்க்க முடியுது. குறிப்பா நகர்ல வந்துட்டு விஜய்க்கான வாக்கள் கொஞ்சம் இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தபடியா வந்து சீமானுக்கான வாக்குகளும் வந்து குறிப்பிட்ட அளவுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பர்சன்டேஜில் சொன்னீங்கன்னா எவ்வளோ சொல்லுவீங்க? நாம் தமிழருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், தாவேக்காவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? நாம் தமிழருக்கு குறைஞ்சபட்சம் 4-6% வாக்குகள் வந்து இன்னும் இருக்கிறத நம்ம பார்க்க. விஜய்க்கான வாக்குகள் சற்று கூடுதலா, அவங்கள விட கொஞ்சம் சற்று கூடுதலா 8-11% வாக்குகள் வந்து இங்க பிரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியில் பெண் வாக்காளர்கள் பலர் சந்திச்சிருப்பீங்க. திமுக அரசுடைய செயல்பாட்டை அவங்க எப்படி பார்க்குறாங்க? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து ஏதாவது சொல்றாங்களா? இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவங்க எம்எல்ஏல இருந்து ஆரம்பிச்சு அவங்க விஷயம் கேட்டாலே அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுடைய எம்எல்ஏ பொறுத்து தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த எம்எல்ஏ வந்து நாங்க செலக்ட் பண்ண ஒரு ஆளு, எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்கல. முக்கியமா எங்க பகுதிகளில் இந்த பகுதி வறண்ட பகுதி, இங்க விவசாயத்துக்கான எந்த சூழலும் இல்லை, தொழிற்பேட்டை கொண்டு வரேன் நாங்க எதுவுமே கொண்டு வரல. முக்கியமா பெண்களுக்கு வந்து இப்போ 1000 ரூபாய் பணம் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லா பேத்துக்கும் கொண்டு போய் சேரல. இன்னும் நிறைய இடத்துல வந்து ரேஷன் பொருட்கள் வரல, அடிப்படை வசதிகளும் செஞ்சு கொடுக்குது. மாநகராட்சி ஆயிருக்கு, அது பேர்ல மட்டும்தான் ஆயிருக்கே தவிர வளர்ச்சியில் எங்கேயுமே கிடையாது. முக்கியமா மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய வார்டு பகுதியில கூட இன்னமும் சாக்கடை வசதிகள் எதுவும் செஞ்சு கொடுக்கல. அதே மாதிரி மருத்துவ வசதி கூட இல்ல. அந்த மாதிரி இன்னும் குற்றச்சாட்டுகள் வைக்கதான் செய்யறாங்க. முக்கியமா தமிழக அரசனுடைய செயல்பாட்டுல இலவச பேருந்து பயணம் இருக்கிறாங்க, அதை வச்சுதான் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா அது இலவசங்கள் எங்களுக்கு
அடிப்படை வசதி செஞ்சு வச்சு கொடுங்க, அதுக்கப்புறம் இந்த வேலை உருவாக்குறதுக்கு தொழிற்பேட்டைகள் கொடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இந்த திமுக அவனுடைய செயல்பாடுகள் குறித்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா பெண்கள் மத்தியில இப்போ பாலியல் துன்புறுத்தலா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுக்கான சேஃப்டி இல்லாம இருக்கிறதா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி பெண்களை நம்பி வெளியே விடுறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பயப்படுறாங்க எல்லாருமே. பெண்கள் மத்தியில இப்போ வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது, இப்ப 5 வருஷம் இருக்குது, திரும்பி இவங்க ஆட்சி வந்தா இன்னும் சட்ட ஒழுங்கு எப்படி மாறும் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்றதை பார்க்க முடியும். புதுக்கோட்டை மாவட்டம், அதில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறதுனால இதை கேட்காம இருக்க முடியாது. வேங்கை வயல் இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. அதில் வந்து பட்டியல் சமூகத்திற்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டது அப்படிங்கிறத சொன்னது. ஆரம்பத்தில் இந்த பிரச்சனையை மடைமாற்றுவதற்கு மாற்று சமுதாயத்தை குற்றம் சுட்டி அவங்க வந்து கோயிலில் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அதை வந்து ஒரு மத ரீதியான ஜாதி ரீதியான பிரச்சனையாக அப்பொழுது இருந்த கலெக்டரே கொண்டு போனாங்கங்கிறாங்க. பணத்தை பார்க்குறோம். பிறகு வேங்கையல் பிரச்சனை வேறு விதமாக போணுச்சு. கடைசியில் அதோடைய முடிவு அந்த சமுதாயத்தின் மக்களையே குறை சொல்கிற அளவுக்கு இந்த ஆட்சியில் நடந்தது. அங்கே இப்போது வரை தீர்வு கிடைக்கல அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. இதோடைய தாக்கம் அந்த பட்டியல் சமூக மக்களிடம் எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா இப்போ அந்த வேங்கைவேல நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்போம்னு கூட சொல்லியிருக்காங்க. இது மற்ற பகுதியில் இந்த தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது? இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மட்டும் இல்லாமல் தமிழகமே பெரிய அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக சொல்ல இந்த பகுதி மக்கள் வந்து பட்டியலின மக்களுக்கான ஒரு அநீதி அப்படிங்கிறத எல்லா சைடு பார்க்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து பல மாதங்களா அதுக்கான இருந்துச்சு. குற்றவாளி யாருன்னே தெரியாம இருந்துச்சு. யாரு எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க பண்ணாங்க அப்படின்ற ரீதியில போய் கடைசியில அந்த சமுதாயத்து மக்கள் மேலேயே வந்து குறை சொல்லக்கூடிய ஒரு அவலங்களா இருக்குது. இது உண்மையான நபர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல. இவங்க இந்த சம்பவத்தை மூடி மறைக்கணும் அப்படின்ற எலெக்ஷன் வரனால மூடி மறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் அந்த பகுதி மக்கள் மத்தியில பரவலா இருக்குது. அதே மட்டும் இல்லாம குறிப்பா இந்த தலித்துகளுக்காக போராடக்கூடிய அமைப்புகளோ கட்சிகளோ யாரும் இதுக்கு பெரிய அளவுல குரல் கொடுக்கல. குறிப்பா சொல்லப்போனா திருமாவளவன் அவர்கள் மீது பெரிய நம்பிக்கை வச்சிருந்தோம். அவர் கூட பெரிய அளவுக்கு குரல் கொடுக்கல. ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா அவங்களுக்கு கூட்டணி தர்மத்துக்காக அவர் எங்களுக்கு ஆதரவா குரல் கூட கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வேதனையும் அவங்க முன் வச்சிருந்ததை பார்க்க முடியுது. இன்னும் கூட அதுக்கான நீதி கிடைக்கலையோ அப்படிங்கிறது புதுக்கோட்டை மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லா பகுதி மக்கள் மத்தியிலையும் ஒரு பரவலான பேச்சு இருக்கிறதா பார்க்க முடியும். இப்போ தேர்தல் புறக்கணிப்புன்னு வேங்கையில் சொல்லியிருக்காங்க. அந்த செய்தி குறித்து யாராவது சொன்னாங்களா? அவங்கள்ட்ட கருத்து தெரிவிச்சாங்களா? வேங்கவையில தேர்தல் புறக்கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அது பெரிய அளவுல வெளியே தெரியல. மற்ற பகுதிகளில் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தல. இது மட்டும் இல்ல, நிறைய கிராமத்துல அடிப்படை வசதி இல்லைன்னு கூட நிறைய இடத்துல தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லி சின்ன சின்ன கிராமங்கள் கூட முன் வந்திருக்கிறாங்க. இது வந்து விரைவில் சரி செய்யப்படும் நினைக்கிறேன். மேபி அவங்க பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்பட்டு ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே புதுக்கோட்டையில் இந்த விஷயத்தையும் கேட்காம இருக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் மணல் கடத்தல், கனிம வள கடத்தலை தட்டி கேட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் மீது லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டதும் இந்த மாவட்டத்தில் தான் நடந்தது. அதை குறித்து அந்த பகுதி மக்கள் ஏதாவது சொல்கிறாங்களா? ஏதாவது சமூக செயற்பாட்டாளருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இந்த திமுக ஆட்சியில் ஆயிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களா? ஆமா, பொதுவாகவே பார்வை எப்படின்னா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், அதாவது முன்னாடி இருந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சி கம்பேர் பண்ணி தான் பேசுறாங்க. ஏன்னா முன்னாடி இந்த ஆட்சியில பொதுவாகவே சட்டம் ஒழுங்குங்கிறது இந்த அளவுக்கு இல்லை. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமா இருக்கக்கூடியது கஞ்சா விற்பனையும் ஊழலும் தான். இந்த விஷயங்கள் வந்து முன்னாடி ஆட்சியில இல்லை. இப்ப இருக்கிற ஆட்சியில தலைவிரித்து ஆடுது. இதனாலதான் இந்த மாதிரி கொலை சம்பவங்களா இருக்கட்டும், கொள்ளை சம்பவங்களா இருக்கட்டும், பொதுமக்கள் இந்த மாதிரி சமூக செயற்பாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படுறது அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க மக்கள். இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இப்போ மீண்டும் முத்துராஜ் நிற்கிறாரு. அவர் அடிப்படை வசதிகளை கூட அதை செய்து தரவில்லை. மாநகராட்சி பெயருக்கு தான் இருக்குது. அவங்க மாநகராட்சி பணியும் சரியாக எதுவும் நடக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. இப்போ முத்துராஜாவை இந்த பகுதி மக்கள் எப்படி பார்க்குறாங்க? இப்பொழுது பாஜக சார்பாக அதிமுக கூட்டணியிலேருந்து பாஜக சார்பாக என் ராமச்சந்திரன் நிற்கிறாரு. அவருக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்குது? அந்த கேண்டிடேட்டை அந்த பகுதி மக்கள் எப்படி பார்க்குறாங்க? புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாவே அதிமுகவுக்கும் திமுகவுக்கான ஒரு போட்டியாக தான் இருந்து வந்திருக்குது பல நாடி காலங்கள்ல. ஸோ இப்போ தற்போது களம் வந்து திமுக, அதாவது சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய முத்துராஜா அவர்களுக்கும் அதிமுக சார்பாக கூட்டணி சார்பாக இருக்கக்கூடிய பிஜேபியில இருந்து என் ராமச்சந்திரன் அவர்களுக்கு இடையில தான் போட்டி இருக்குது. இந்த போட்டி எப்படி இருக்குன்னா இன்னும் வந்து அதாவது திமுக சைடில் வந்து இன்னும் பிரச்சாரம் பெரிய அளவுக்குள்ள போகல. அவங்களுக்கு என்ன ஒரு இதுனா மக்களை கேட்கும் போது இன்னும் பிரச்சாரம் பெரிய அளவுக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து பணமும் பலத்தையும் தான் நம்பி மக்கள் பிரச்சாரத்துக்கு போகல. பணபலத்தை நம்பியும்
அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நம்பிதான் இன்னும் இருக்கிறாங்க, என்ன பெரிய அளவுக்கு போகல. ஏன்னா அவங்க எதுவுமே செய்யல. அவங்க ஃபீல்டுக்கு வந்தாங்கன்னா மக்கள் வந்து கொந்தளிச்சு எங்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த ஒரு இதுலதான் அவங்க இன்னும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் அப்படின்ற நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில பரவலா பேசப்படுது. இந்த பக்கம் பார்த்தோன்னா பிஜேபி அவங்க வந்து முதல் முறையா வந்து கொடுக்கப்பட்டிருக்குது, இது எப்படியாச்சும் இந்த களத்தை வந்து நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும், அரசன் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியா இருக்கட்டும், இப்ப தற்போது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவுடைய அவருக்கு மேல இருக்கக்கூடிய அதிருப்தியா இருக்கட்டும், அதை நமக்கு பயன்படுத்திட்டு மக்கள் நம்மளுடைய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்போம், வாக்குறுதிகளை போய் கொண்டு போய் சேர்ப்போம், நல்ல பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில் நம்முடைய ஆட்சியை வந்து நல்ல முறையில கொண்டு போய் சேர்ப்போம்னு பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கிராமப்புற பகுதிகளில் அதிமுகவுடைய கூட்டணி, அதிமுக அப்படிங்கிற சின்னமா இருக்கட்டும், பிஜேபியோட சின்னமா இருக்கட்டும், ஓரளவுக்கு போயிருக்குது. இன்னமும் வந்து சில பகுதிகளில் பிஜேபி முதல்ல அவங்களுடைய சின்னம் இன்னும் வந்து நிறைய பகுதிகளில் போய் சேரலையோ அப்படின்ற எண்ணம் இருக்குது மக்களுக்கு. இன்னமும் கூட அதிமுக தான் நிக்குது, நான் அதிமுக தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க அவங்களோட கூட்டணி வந்து பிஜேபி தாமரை சின்னத்தில் நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இன்னும் போய் சேரலையோ அப்படிங்கிற எண்ணம் நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது தெரிஞ்சது. ஏன்னா நகர்பகுதியில ஓரளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க. இன்னும் நகரை தாண்டி ஒட்டி இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளில் இன்னும் நிறைய பகுதிகளில் பிஜேபியோட சின்னம் தாமரை, இந்த தாமரை சின்னத்துல இருக்கக்கூடிய வேட்பாளர் இவர் அப்படிங்கிற விஷயம் இன்னும் நிறைய பகுதிகளுக்கு போய் சேரல அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க நீண்ட கால கோரிக்கைகள் அப்படின்னு என்ன இருக்கு? ஏன்னா அந்த எம்எல்ஏ மீது அதிருப்தி இருக்கு, ரைட்டு, அவர் என்ன வாக்குறுதி சொன்னாலும் அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு. ஆனா நீண்ட கால கோரிக்கைகள் அப்படின்னா அந்த தொகுதியில என்ன இருக்கு? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன, இது இந்த பகுதி எல்லாமே வந்து வானம் பார்த்த பூமியாக தான் இருக்கு. விவசாயத்துக்கான ஏற்ப உள்ள பகுதி கிடையாது. இந்த பூமி அப்படித்தான். இங்க வந்து பெரிய அளவுக்கு விவசாயத்துக்கான நீர் ஆதாரம் கிடையாது. ஸோ இங்க நிறைய குளங்கள், ஏரிகள் இருக்குது. இதை வந்து முறையான வகையில தூர்வாரி அவங்க விவசாயத்துக்கு பண்ற மாதிரி நீர் ஆதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்குது. அது தவிர காவிரி வைகை குண்டார் திட்டம் இதை செயல்படுத்தணும். இது அதிமுக ஆட்சியில பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க, அதுக்கப்புறம் இது செயல்படுத்தல அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது. அதே மாதிரி ரயில்வே மேம்பாலம் இங்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர இந்த மாநகராட்சி ஆன பின்னும் நிறைய பகுதியில மாநகராட்சிக்கு உட்பட்ட சில பகுதியில கூட இன்னும் வளர்ச்சிகள், அதாவது முக்கியமான முன்னாடி சொன்ன மாதிரி அடிப்படை வசதியில் இருக்கக்கூடிய குடிநீரா இருக்கட்டும், சாக்கடையா இருக்கட்டும், மருத்துவம், இந்த மூன்றுமே இன்னும் வரல, சரியான முறையில் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்குது. அது தவிர வந்து கிராமப்புற பகுதி நிறைய பேருக்கு வந்து இலவச வீடு இல்ல, வீடு பட்டா கூட இல்லை அப்படின்ற விஷயமும் மக்கள் மத்தியில் பேசப்படுது. முக்கியமா இதெல்லாம் தவிர முக்கியமா போதை கலாச்சாரம். கிட்டத்தட்ட 15 வயசு 14 வயசு பையன் கூட மது அருந்திட்டு கஞ்சா போதைக்கு அடிமையாகி கொலை அளவுக்கு போறாங்க. சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில வந்து ஒரு நபரை வந்து பட்டப்பகல்ல வீடு வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார், கிட்டத்தட்ட காலை 11 மணிக்கு. ஸோ அந்த மாதிரி பட்டப்பகல்ல மக்கள் நடமாடக்கூட பகுதியில கூட வீட்டுல வீடு பூந்து ஒருத்தரை வெட்டுறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, அப்படி நாங்க எப்படி நடமாடுறது அப்படின்ற அளவு கூட அவங்களுடைய மக்கள் வந்து பயத்துல இருக்கிறாங்க. இந்த விஷயத்த சரி பண்ணணும், அதாவது முக்கியமா சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரி பண்ணணும், போதைப் பொருள் ஒழிப்பு வந்து கண்ட்ரோல வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர இங்க பெறக்கூடிய பேருந்து வந்து அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக வேலை நடந்துட்டு இருக்கு. ரொம்ப இப்போதைக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்குது, விரைவா முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர பெரியகுளம் ஏரி, அங்க இருக்கக்கூடிய பெரியகுளம் ஏரியை தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இங்க சிப்காட் இருக்குது, ஊருக்கு வெளியே, புதுக்கோட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய சிப்காட். ஆனா இங்க இருந்து போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. அது மூலம் வேலை வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு இல்லை, இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு மக்கள் பயன்பாட்டுகள்ல முக்கியமா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பெரிய அளவுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியல. அதனால தொழில் பேட்டைகள் உருவாக்கி மாணவர்களுக்கு, முக்கியமா இளைஞர்களுக்கு படிச்சு முடிச்ச உடனே அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது மக்களோட கோரிக்கை. இந்த சட்டமன்ற தொகுதியில தான் சமீபத்தில் அமித்ஷா வந்து போனாரு, மோடி இந்த புதுக்கோட்டை குறித்தெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு. பாஜகவிற்கு அந்த கோர் ஓட்டு இந்த பகுதியில் எந்த அளவுக்கு இருக்குது? கிராம பகுதியில் போய் சேர்ந்துருக்குங்கிறீங்க. இப்போ அந்த அமித்ஷா வந்துட்டு போன பிறகு பாஜக கேடர்ஸ் மத்தியில் ஏதாவது ஒரு புத்துணர்ச்சி இருக்குதா? நம்மளால் இந்த தொகுதியை வெற்றி பெறுவதற்கு நம்ம கடுமையாக உழைக்கணும் அப்படிங்கிற உற்சாகம் வந்திருக்குதா? ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க அண்ணாமலையும் இந்த பகுதியிலலாம் வந்து பிரச்சாரம் பெரிய அளவில் செய்துட்டு போனார் அப்படிங்கிறது. பாஜக மத்தியினரில் எந்த அளவுக்கு உற்சாகம் இருக்கிறது அங்கே? இந்த தொகுதி வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அதிமுக கோட்டையா இருந்துச்சு, அதிமுக திமுக போட்டியா இருந்தது. இப்ப பிஜேபி கொடுக்கும்போதுனால நம்ம இந்த முதன்முறை கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். இதை பயன்படுத்தி நம்ம தொகுதியில இருந்து ஒரு எம்எல்ஏ கொடுக்கணும், அதாவது புதுக்கோட்டையில இருந்து ஒரு எம்எல்ஏ கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். அதுக்காக வந்து கிட்டத்தட்ட கடுமையா உழைக்கிறாங்க. இந்த பகுதிகளில் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பப்ளிசிட்டியா இருக்கட்டும், மற்ற பிரச்சார விஷயமா இருக்கட்டும், நிறைய கடுமையான வகையில இவர் ஜெயிக்க வைக்கணும். நம்ம பகுதியில கொடுக்கப்பட்ட விஷயத்த சரியா பண்ணாதான் மேலிடத்துக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். எதிர்காலத்துல நம்ம புதுக்கோட்டை வளர்ச்சிக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது பெரிய உத்வேகமா இருக்கு. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி மோடி வந்ததா இருக்கட்டும், அமித்ஷா வந்ததா இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்க வரவு வந்து பாஜக மத்தியில வந்து நிர்வாகிகள் மத்தியில பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி தான் சொல்ல முடியும்.
குறிப்பா அண்ணாமலையுடைய பிரச்சாரத்துக்கு அப்புறம் நிறைய இளைஞர்கள் வந்தவங்க. இப்ப அமித்ஷா அவங்களுடைய பயணமா இருக்கட்டும், மோடியோட பயணமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த களம் மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க உத்வேகத்தோட வேலை பார்க்கறாங்க. குறிப்பா கூட்டணி கட்சியோட சேர்ந்து என்னென்ன பிளான் பண்ணணும், எப்படி பிரச்சாரத்தை ஈடுபடணும் அப்படிங்கிறது கூட்டணி கட்சியோட சேர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. ஆனா இன்னும் கூட களத்துல கடுமையா இன்னும் உத்வேகத்தோட போட்டி விடணுமோ அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் இன்னும் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன நிறைய இடத்துல போய் சேரல. அதனால இன்னும் கொஞ்சம் கடுமையா அவங்க வேலை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ உங்கள் முதற்கட்ட கள ஆய்வு முத்துராஜாவிற்கா என் ராமச்சந்திரனுக்கா களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது? இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த புதுக்கோட்டை சட்டம் தொகுதி முன்னாடி இருந்த முத்துராஜா அவர்களுக்கு அவங்களுக்கு எதிரான அதிருப்தியால அதிகமா இருக்குது. எதிரான இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சாதகமா இருக்குது. ஆனா டிவிகேக்கோ நாம் தமிழருக்கோ பெரிய அளவு வாக்கு வங்கி இல்லாதனால இப்போ நேரடியான போட்டி பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தான் இருக்குது. இந்த களத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா அதாவது பிஜேபிக்கு பெரிய அளவு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா களம் இவங்களுக்கு எதிராக இருக்கனால இவங்க பெரிய அளவு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல. பணபலத்தையும் ஆட்சி பலத்தையும் நம்பிதான் இருக்கிறாங்க. இவங்க களத்துல கடுமையா வேலை பார்க்கறாங்க. இவங்க சின்னத்தை எவ்வளவு தூரம் மக்கள்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அந்த அளவுக்கு பிஜேபிக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. அதனால இந்த களம் எப்படி பிஜேபி எதிர்கொள்ள வரக்கூடிய 15 நாள்ல எப்படி பிரச்சாரம் மேற்கொள்ள போறாங்க அதை பொறுத்து இந்த களம் பிஜேபிக்கு மாறுதா இல்ல டிஎம்கே மாறுதா அப்படின்னு சொல்ல முடியும். புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியுடைய கள ஆய்வு குறித்து தான் இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். புதுக்கோட்டையை பொறுத்தளவு என்டிஏ கூட்டணியில 3 தொகுதியை பாஜகவிற்கு கொடுத்திருக்காங்க. 1 புதுக்கோட்டை, அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை 3 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. புதுக்கோட்டையில் மிக வலிமையான ஒரு கேண்டிடேட் தான் பாஜக நிறுத்தியிருக்கிறது. என் ராமச்சந்திரன் அவர் தான் மாவட்ட தலைவராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய சென்ற முறை எம்எல்ஏ ஆக இருந்த முத்துராஜா அவர் தான் மீண்டும் போட்டி போடுகிறார். ஆனால் தொகுதியில் அவருக்கு அந்த அளவுக்கு கெட்ட பேர் இருக்கிறது, அதிருப்தி இருக்கிறது. ஆனால் அந்த அதிருப்தியின் பயத்தினால கூட அவர் இது வரைக்கும் பெரிய அளவு பிரச்சாரத்தையே தொடங்கலை. காசு கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு திமுக இருக்கிறது. ஏன்னா அவர் பிரச்சாரத்தில் இறங்கினாலே மக்கள் அவர் சொன்ன கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றலையே அப்படின்னு கேள்வி கேட்பாங்களே அப்படிங்கிறதுக்கு பயந்துக்கிட்டே அவர் இது பண்ணல. பணத்தை கொடுத்து வாங்கிடலான்னு அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம். கிராம பகுதிகளில் அதிமுகவிற்கு இன்னும் அந்த செல்வாக்கு குறையவே இல்லை. ஏன்னா இது பெரும்பாலும் அதிமுக நின்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இது இருக்கிறது. தற்போது கிராம பகுதிகளில் பாஜகவிற்கும் நல்ல செல்வாக்கு இருக்கிறது. மோடியுடைய திட்டங்கள் போய் சேர்ந்திருக்குது. அந்த திட்டங்களை பாஜகவினரும் முனைப்புடன் வேலை செய்து கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. சமீபத்தில் அமித்ஷாலாம் வந்துட்டு போனது, ஏற்கனவே அண்ணாமலையுடைய என் மக்கள் யாத்திரை, இதையெல்லாம் பாஜக உறுப்பினர்களிடையே ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. முதல் முறையாக நமக்கு இந்த தொகுதி கொடுத்திருக்காங்க, எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு அந்த உத்வேகம் பாஜக தொண்டர்களிடையே இருக்கிறது. இந்த இரட்டை இலை சின்னம் எல்லா பகுதிக்கும் போய் சேர்ந்திருக்குது. இப்போ இரட்டை இலை வெர்சஸ் உதயசூரியன்னா இது ஒரு நல்ல ரொம்ப கடுமையான ஃபைட்டாக இருக்கும். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நாம் தமிழரும் தாவேக்காவும் மற்ற தொகுதிகளை போல இங்கே பெரிய அளவு வாக்குகளை பிரிக்கலை. அதனால இது டைரக்ட் ஃபைட்டு, தாமரை வெர்சஸ் உதயசூரியன். அந்த தாமரைங்கிற சின்னம் இன்னும் பல பகுதிகளுக்கு போய் சேரல. ஒரு சில இடங்கள்ல நல்லா போய் ரீச் ஆயிருக்கு. நகரப்பகுதியில் அதே போல் இஸ்லாமியர்கள் வாக்கு பெரிய அளவில் இருக்கிறதுனால அந்த வாக்குகள் திமுகவுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால இன்னும் அவங்க வேகமாக வேலை செய்ய வேண்டும். அடுத்த 15 நாட்களில் அந்த தாமரை சின்னத்தை, அதாவது இரட்டை இலை சார்பாகத்தான் அங்கே தாமரை நிற்குது. இந்த முறை இரட்டை இலை இல்லை, தாமரை. இரட்டை இலை சின்னங்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்களாம் தாமரைக்கு போடணும் அப்படிங்கிறது மாதிரியான அந்த பிரச்சாரத்தை இன்னும் வேகமாக கொண்டு சென்றால் இது தாமரை மலரக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்கும். இனிமேல் வரக்கூடிய பிரச்சாரத்தை பொறுத்து தான் இந்த சட்டமன்ற தொகுதியுடைய நிலவரத்தை சொல்ல முடியும் அப்படின்னு கள ஆய்வில் ஈடுபட்ட செந்தில்குமார் சொல்கிறார். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.